தங்க நகை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா ரொம்ப நீங்க லாஸ் ஆவீங்க. யார் தங்கம் வாங்க போனாலும் என்னைய அழைச்சிட்டு போயிருவாங்க. ஏன்னா ரொம்ப பேரம் பேசி விலையை குறைச்சு கொடுத்துருவேன். முதல் விஷயம், ஹால்மார்க் இருக்கான்னு சரி பார்க்கணும். பிஐஎஸ் ஹால்மார்க் இல்லாத கோல்டை வாங்குனீங்கன்னா பியூரிட்டி கேரண்டி கிடையாது. 22 கேரட்னு சொல்லி 18 கேரட்டை நம்மகிட்ட விற்றுருவாங்க, தெரியாமல் போயிடும் நமக்கு. ரெண்டாவது, மேக்கிங் சார்ஜ் நல்லா நெகோஷியேட் பண்ணணும். அது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நானே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். 15% 25% வரைக்கும்லாம் சார்ஜ் போயிடும். ரீசேல் வேல்யூ இதுக்கு நமக்கு அந்த பணம் திரும்ப ஒரு ரிட்டர்ன் வருமா வராது. அதனால மேக்கிங் சார்ஜ் குறைச்சிருக்கிற கடையை கண்டுபிடிக்கணும். எந்த நகை எடுத்தாலும் 3% செய்குலி சேதாரத்தில் வாங்கினோம்னா என்கிட்ட யோசனை கேளுங்க, கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிற கடையில போய் நீங்கள் வாங்கிக்கலாம், நல்லா உங்களுக்கு பணம் மிச்சமாகும். 3வது, ரீசேல் வேல்யூ எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். கல் வச்ச நகை வாங்கினீங்கன்னா கல்லுக்கு எவ்வளோ விலை போகும், எவ்வளோ எனாமல் கோட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ போகும், விலை குறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். டிசைன் பார்த்து எமோஷ்னலாக நகையை வாங்கிடாதீங்க, கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் நகை வாங்குங்க. இல்லைன்னா 1000 கணக்கில் உங்கள் பணம் லாஸ் ஆகிரும். ஸ்மார்ட் பையர் ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம்னால நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் ஸ்மார்ட் பையராக மாறிடலாம். நகைங்கிறது அழகுக்கு தான், நீங்கள் நல்லா பயன்படுத்தியங்க. ஆனால் அதே நேரத்தில் லாஸ் இல்லாமையும் வாங்கணும், கொஞ்சம் அவேர்னஸும் வேணும். குபேர யோகம் பயிற்சியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக கோல்டை எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிற சீக்ரெட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், நீங்கள் கற்றுக்கலாம்.